شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, வல்ல இறைவனின் பெரும் கிருபையினால் இந்த ஆண்டு ரமதான் மாதத்திலே இறைவனுக்காக பல வணக்கங்கள் செய்வதோடு அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்கின்ற ஒரு நற்பேரையும் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்றான். தினந்தோறும் இரவு தொழுகைக்கு பிறகு மார்க்கம் சார்ந்த செய்திகளை அறிந்து வருகின்றோம். அதில் சில தினங்களாக அல் குர்ஆன் வசனங்களும் அருளப்பட்ட காரணங்களும் என்ற தலைப்பிலே திருமறை குர்ஆன் வசனங்கள் எப்போது அருளப்பட்டது, ஒரு குறிப்பிட்ட வசனம் எதனுடைய பின்னணியிலே அருளப்பட்டது என்ற விஷயங்களை பார்த்து வருகின்றோம். அதில் நேற்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே வாழ்ந்த நயவஞ்சகன் அப்துல்லா இப்னு உபை பின் சலூல் என்பவன் மரணித்த போது அவனுக்கு தொழுகை நடத்துவதற்காக அவனுடைய மகன் நபிகளாரிடத்திலே கோரிக்கை வைத்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு தொழு வைப்பதற்கு முனைந்த போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை தடுக்க வந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் மீறி அவருக்கு தொழுகை நடத்தி விடுகின்றார்கள். பிறகு அல்லாஹ்விடமிருந்து வசனம் அருளப்படுகின்றது, நபியை இந்த இணைய வைக்கக்கூடியவங்களுடைய இந்த முனாஃபிக்குகளுடைய கபருக்கு நீங்கள் செல்லக்கூடாது, அவங்க கபரில் போய் நிற்கக்கூடாது, அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடக்கூடாது, அவர்களில் யாருக்காகவும் நீங்கள் தொழுகை நடத்தக்கூடாது என்கின்ற உமர்லானு அவங்க எந்த கருத்தை சொன்னார்களோ அதையே இறைவன் வசனமாக அருளினான் என்ற விஷயத்தை நாம் பார்த்தோம். இந்த இணை வைப்பவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடக்கூடாது, அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ரொம்ப ஒரு கோபத்துக்குரியவர்களாக இருக்கின்றார்கள், இன்ன பிற பாவங்களை எல்லாம் இறைவன் மன்னிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. மனிதன் என்பவன் தவறு செய்வான், அவனுக்கு என்னதான் அறிவுரை சொல்லப்பட்டாலும் என்னதான் அவனுக்கு போதனைகள் செய்யப்பட்டாலும் சில சூழ்நிலையில் அவன் தவறு செய்வான். எல்லா பாவங்களையும் இறைவன் ஒரே கணக்கில் வைத்து பார்ப்பது கிடையாது. இன்ன ஷிர்கல துல்முன் அலீம் தான். இணை வைப்பு என்பது ஒரு மகத்தான அநியாயம். திருமறை குர்ஆன் சொல்லுது, இன்னல்லாஹ லா யக்ஃபிரு வ யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. தனக்கு இணை கற்பிப்பதை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டான். அதை ஒரு ரூலாகவே அல்லாஹ் வச்சுட்டான். என வைச்சேன்னா உனக்கு ஒன்றும் கிடையாது, உனக்கு மன்னிப்பு கிடையாது என்று அல்லாஹ் ஆக்கிவிட்டான். இதற்கு சான்றாக நிறைய திருமறை வசனங்களை நம்ம சொல்ல முடியும். இப்போ நாம் நேற்று பேசிய அதே விஷயத்திற்கு கொஞ்சம் நெருக்கமான இன்னொரு சம்பவமும் நடக்கிறது. அது என்ன அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தை அபு தாலிப் அவர்களுடைய மரணம். இந்த அபு தாலிப் என்கின்ற அந்த மனிதர் அப்துல்லா இப்னு உபை பின் சலூல் என்பவரை போல ஒரு நயவஞ்சகனோ, இஸ்லாத்திற்கு எதிராக ஒரு கடும்போக்கு உடையவரோ, நபிகள் நாயகத்தை சொல்லாலோ அல்லது ஒரு செயலாலோ காயப்படுத்தக்கூடியவரோ அல்ல. சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்து வளர்த்த பொறுப்பில் இருந்தவர். அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய தந்தை அப்துல்லா இருக்கிறாரே, அவர் இறந்துடுறாரு. ரசூலுல்லாஹ் அவங்கள பார்த்து பழகினதெல்லாம் கிடையாது, அவர் இறந்துடுறார். பாட்டனார் அப்துல் முத்தலிபுடைய பொறுப்பில் தான் ரசூலுல்லாஹ் வளர்றாங்க. அவரும் ஒரு கட்டத்திலே மூப்படைகின்றார். உலகத்தை விட்டு பிரிகின்ற ஒரு நெருக்கடி ஏற்படும் போது அவர் யார்கிட்ட ஒப்படைக்கிறாரு? அபு தாலிபிடத்திலே ரசூலுல்லாஹ்வை ஒப்படைக்கிறாங்க. தாய் இல்லாத ஒரு தகப்பு இல்லாத பிள்ளையா இருக்கிறாரு, தாயும் இறந்துட்டாங்க.
வளர்ப்பதற்கு சரியான ஆள் யாரு அப்படின்னு சொல்லி அபு தாலிப் இடத்துல தான் அப்துல் முத்தலிப் அவர் ஒப்படைக்கிறார். இந்த அபு தாலிப் அவர்கள் தான் ரசூலுல்லாஹ் அவர்களை வளர்க்கின்றார்கள். அவங்களை வளர்த்து ஆளாக்குறது எல்லாமே அபு தாலிப் அவர் தான். நல்ல மனிதர். வரலாறுல பார்த்தோம்னு சொன்னா அவற்றை ஒரு பெரிய அளவுக்கு அபுஜகலை போல, ஒரு அபுலகபை போல, ஒரு உத்துபாவை போல, ஒரு ஷைபாவை போல, ஒரு வலிதை போல இந்த மாதிரியான குணமெல்லாம் அவற்றை இல்லை. மார்க்கத்தை ஏத்துக்கிறல, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏத்துக்கிறல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்த்து நல்ல விதமாக தான் ஆளாக்கி இருக்கிறார். ஒரு விதத்திலே நம்ம பார்த்தால் அபு தாலிப் அவர்கள் இருந்தது ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பலமாகவும் இருந்தது. அவர் இஸ்லாத்தை ஏற்காட்டாலும் அவர் ஒரு விஐபி தான். அப்துல் முத்தலிப்புக்கு அடுத்து அந்த குடும்பத்தில் ஒரு முக்கியமான ஆள்லாம் அபு தாலிப் தான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவம் பெற்று பிரச்சாரம் பண்ணும்போது அது அந்த குறைஷிகளுக்கு பிடிக்கல. நம்ம குலத்துல பிறந்த ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னா கோபம் வருது. இருந்த போதும் அபு தாலிபுடைய முகத்துக்காகவே கொஞ்ச காலம் விட்டுட்டாங்க. சரி, நம்ம போய் ஏதாவது கேட்க போய் அபு தாலிபு கோச்சுக்கிற போறாப்ல அப்படின்றதுக்காக வேண்டியே ரசூலுல்லாஹ்வின் மீது பெரிய அளவுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணவே இல்லை. ஒரு மாதிரியா தள்ளிக்கொண்டு காலம் தள்ளிக்கொண்டு போகிறது. நபிகளாரின் மீது உண்டான தாக்குதல்லாம் எப்போது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அபு தாலிப் அவருடைய மரணத்துக்கு பின்னாடி தான் கை வைக்க முடியும். அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இந்த அபு தாலிப் சொல்லிட்டே போகலாம். இதை பற்றி ரொம்ப டீப்பாக நம்ம சொல்ல முடியும். நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த அவுட்லைன் போதும்னு நினைக்கிறேன். இந்த அபு தாலிபு நல்லவர், ஓரளவுக்கு நல்லவர் தான். கொள்கையை நீக்கிட்டு ஒரு தனி மனிதனாக நம்ம பார்ப்போமா இல்லையா? கொள்கை என்பது விஷயம் வேற. ஒரு மனிதனிடத்தில் இருக்கின்ற சராசரி குணங்கள் அதில் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு எரர்லாம் அவற்றை இல்லை. கொள்கை விஷயத்தில் அவர் சரியா இல்லை என்பதுதான். ஓரிரை கொள்கை ஏற்றுக்கல, தௌஹீது இல்லை. இவர் மரணப்படுக்கையிலே படுத்திருக்கிறார். யார்? இந்த அபு தாலிபு மரணப்படுக்கையிலே படுத்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய எண்ணம் என்னவா இருக்குன்னா, எப்படியாவது இவருக்கு இஸ்லாத்தை சொல்லி நம்ம கொள்கைக்கு கொண்டு வந்துருவோம். ரசூலுல்லாஹ் போய் பேசுறாங்க அவர்கிட்ட. ஐ அம்மி, என் தந்தையின் சகோதரரே, குல் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற வார்த்தையை மட்டும் நீங்க சொல்லுங்க. நான் அல்லாஹ்ட்ட அல்லாஹ்விடத்தில் நான் பேசுவேன், இதை கொண்டு பேசுவேன், என்னுடைய கோரிக்கைகளை முறையிடுவேன், முடப்பா மன்னிப்புலாம் கேட்பேன்னு அர்த்தம். இந்த வார்த்தையை மட்டும் சொல்லி இஸ்லாத்துக்கு வாங்க. வார்த்தையை சொல்றதுன்னா சும்மா சொல்லிட்டு வர்றதில்லை. இந்த வார்த்தையை சொல்லுங்கன்னு என்ன அர்த்தம்? இஸ்லாத்துக்கு வாங்கன்னு அர்த்தம். என்னுடைய பெரிய தந்தையே, நீ இஸ்லாத்துக்கு வந்துருங்க அப்படின்னு நபிகள் நாயகம் அழைப்பு கொடுக்குறாங்க. கூடவே யார் இருக்கிறான்னா, அந்த குறைஷிகள் உள்ள தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. அபுஜஹல்லாம் இருக்கிறான். அவன் என்ன சொல்லுகிறான்? அபு தாலிபே, நீங்க சொல்லிடாதீங்க, நம்முடைய தந்தை அப்துல் முத்தலிப் இருக்காரே, அவருடைய வழியில் தான் நம்ம இறந்து போகணும், நம்முடைய வாழ்க்கை எல்லாம் அமைஞ்சிருக்கு, நீங்க இந்த வார்த்தையை சொல்லி ஒரு பின்னாடி போயிடாதீங்க என்ற கருத்துல அவன் சொல்லுகிறான். இப்படி அப்படி மாறி சொன்னதை கடைசியிலே அவரு சொல்லாம போயிட்டார். இப்ப என்னுடைய மரணம் அப்துல் முத்தலிபுடைய வழியிலே போகட்டும் என்று சொல்லி அதை இந்த கல்மாவை சொல்லாமல் மார்க்கத்தை ஏற்காமலேயே அபு தாலிபு மௌத்தாகி விடுகின்றார். அபு தாலிப் அவர்கள் மௌத்தானவுடன் ரசூலுல்லாஹ்வுக்கு பெரிய ஒரு மன வருத்தமாயிடும். நம்முடைய பெரிய தந்தை அவர் இந்த கொள்கைக்கு வராமல் போயிட்டாரே, சரி அவருக்காக வேண்டி நம்ம என்ன செய்வோம்? துஆ செய்வோம், பாவ மன்னிப்பு தேடுவோம் என்ற அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாவ மன்னிப்பு தேடுறாங்க. அப்போது அல்லாஹ் வசனத்தை அருளுகிறான். மா காணலி நபியி வல்லதீன ஆமனு ஐ எஸ்தக்ஃபருலில் முஷ்ரிக்கீன வலவு கான உலி குர்பா மின் பஅதி மா தபய்யன லஹும் அன்னஹும் அஸ்ஹாபுல் ஜஹீம். நபி ஒரு நபியாக இருந்தாலும் சரி, ஈமான் கொண்ட மக்களாக இருந்தாலும் என்ன புரிஞ்சுக்கிறணும்? உங்களுடைய நெருங்கிய உறவுகளாக ஒருத்தர் இருந்தாலும் அவர் இணை வைத்து விட்டால் அவருக்காக பாவ மன்னிப்பு கேட்கக்கூடாது. அவர் நரகவாசி என்பது தெரிந்ததற்கு பின்னால் அன்னஹும் அஸ்ஹாபுல் ஜஹீம், அவர் இணை வைத்து விட்டார், அவர் தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் நரகத்துக்குரியவர்னு ஆகிப்போச்சு. எதுக்காக வேண்டி அவங்களுக்கு வேண்டி பாவ மன்னிப்பு தேடுறீங்க? தேடக்கூடாது என்ற கருத்திலே அல்லாஹ் வசனத்தை அருளுகிறான். இந்த வசனத்தை அருளுகிறான். இன்னொரு வசனத்தில் குறிப்பிடப்படுகின்றது, இன்னக்க லா தஹதி மன் அஹபப்த. இது ஒரு முக்கியமான கவனிக்க வேண்டிய ஒரு வசனம். அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே
நீ நாடியவருக்கெல்லாம் முன்னால் நேர்வழி காட்ட முடியாது, ஹிதாயத்து கொடுத்துட முடியாது. எப்பேற்பட்ட ஒரு வார்த்தைன்னு பாருங்களேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்தால் கூட யாரையும் இஸ்லாத்தில் கொண்டு வந்து சேர்க்கவல முடியாது. அவங்களுடைய வேலை என்ன? மார்க்கத்தை எடுத்து சொல்வார்கள், சத்தியத்தை மக்களிடத்தில் சொல்வதுதான் நபியினுடைய பணியை தவிர, நேர்வழி என்பது யாருடைய நாட்டத்தில் இருக்கின்றது? அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இருக்கின்றது. இந்த மௌலித் எல்லாம் படிப்பாங்க ரபியுல் அவ்வல் மாதத்திலே. அதில் என்ன படிப்பாங்க தெரியுமா? மன்ரா வஜ்ஹக யஸ்அத், நபியே உம்முடைய முகத்தை பார்த்தவர் சீதேவியாகி விடுவார். ரசூலுல்லாஹ் ஒருத்தர் கண்ணால பார்த்தாலேயே அவருக்கு நேர்வழி கிடைச்சிடும் என்ற கருத்துல எல்லாம் படிப்பாங்க. அபூஜஹல் அடிக்கடி பார்த்தான். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் எத்தனை காஃபிர்கள் நபிகள் நாயகத்தை பார்த்தார்கள். நேற்று பேசுறமே அப்துல்லா இப்னு உபை பின் சலூல் என்ற முனாஃபிக்கு அவன் ரசூலுல்லாஹ்வை பார்க்கலையா? அப்ப நேர்வழி என்பது முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இருக்கின்றது. சில நேரங்களிலே நம்ம மனித கணக்குப்படி போட்டு பார்த்தோம்னா ரெண்டு விதமான விஷயம் நமக்கு தெரியும். ஒன்று என்ன, சில பேர் அவருடைய சூழல், அவர் வாழ்கின்ற வாழ்க்கை பாங்கு, அவருடைய குடும்பத்துடைய நிலை, அதை வைத்து பார்க்கும்போது இவர் கண்டிப்பா முஸ்லீமா தான் இருக்க முடியும் என்று நம்ம நினைப்போம். இவர் முஸ்லீமா தான் இருக்க முடியும், எந்த பக்கம் பார்த்தாலும் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வாடை தான் இருக்குது, முஸ்லீமா தான் இருக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைப்போம். சிலருடைய வாழ்க்கையை பார்த்தோம்னு சொன்னா அவனை சுற்றி எந்த நல்லவர்களுமே இல்லை, மார்க்கம் அவரிடத்தில் செல்வதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை, இவர் கண்டிப்பா இஸ்லாத்துக்கு வர முடியாது, இவர் எப்படி முஸ்லீமா வர முடியும் என்றும் நினைப்போம். இதெல்லாம் நம்முடைய மதிப்பீடுகள், நம்முடைய கணக்கு. இந்த ரெண்டையுமே இறைவன் நினைச்சா உடைச்சிருவான். அப்படி இருக்கவும் செய்யலாம், இதுக்கு மாற்றமாக செய்வதற்கும் அல்லாஹ்வுக்கு முடியும். இப்ப நம்ம வரலாறுல பார்க்கிறோம், பெரும்பாலும் நம்ம என்ன பார்க்கலாம், ஒரு விஷயத்தை கவனிக்கலாம். தாய் தகப்பன்மார்கள் எந்த கொள்கையில் இருப்பார்களோ பிள்ளைகள் அந்த கொள்கையிலே பெரும்பாலும் வந்துருவாங்க. ஏன்னா நம்ம அத்தாமா எப்படி வளர்க்குறாங்க என்ற ஒன்று இருக்குல்ல, சின்ன வயதிலிருந்து நம்ம எப்படி வளர்த்திருப்பார்கள், நமக்கு பிள்ளையை பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய காலத்தில் இருந்து அவர்கள் போதித்த மார்க்கம் என்னன்னு ஒன்று இருக்கு. அப்போ பெரும்பாலும் பெற்றோர்கள் எதை சொல்றாங்களோ அதை பிள்ளைகள் கேட்டு வரக்கூடிய விஷயம் நிறைய நடக்கும். இதுவும் கூட சில விஷயங்கள் இல்லாமல் போகலாம். இப்போ நூஹ் நபி எடுத்துக்கங்களேன். நூஹ் நபி எவ்வளவு சிறந்த ஒரு நபி, எவ்வளவு ஒரு நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்ட நபி. லபிஸ ஃபீஹிம் அல்ஃப சனத்தின் இல்லா ஹம்சீன ஆமா, அல்லாஹ் சொல்றான். அந்த அவர் நூஹ் தன் சமுதாய மக்களிடத்தில் 1000 ஆண்டுகள் வாழ்ந்தார், 50 நீங்களாக. அப்படின்னா எவ்வளவு? 950 ஆண்டு காலம், 9.5 நூற்றாண்டு காலம் நூஹ் நபி வாழ்ந்தாங்க. அவருடைய மகன் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கலையில. அப்ப அவருடைய மகன் தானே, நூஹ் நபியுடைய மகன் தானே இஸ்லாமிய மார்க்கத்தை மறுக்கிறான். அவன் நம்ம கணக்குப்படி அவன் இஸ்லாத்தை ஏற்றிருக்கணுமே, இறுதியில கூட அவன் ஏற்கலையே. சொல்ற காலம் எல்லாம் சொல்லி மார்க்கத்தை ஏற்காமல் கடைசியில் அந்த ஊரை அழிக்கப்படும் போது அவர் சொன்னது உண்மைன்னு வேற தெரியுது. இப்போ அவர் எச்சரிக்கை பண்றாரு, நீங்க எல்லாம் அழிய போறீங்க, நீங்களாம் தண்ணி வரப்போகுது, நீங்களாம் மூழ்க போறீங்க என்பதை எச்சரிக்கை பண்றாரு. சரி, அது வரைக்கும் நம்பாதவர்கள் அந்த காட்சியை பார்த்ததுக்கு பிறகாவது நம்ம அத்தா அன்னைக்கு சொன்னாரு, அவர் சொன்னதும் கரெக்டா இருக்கு என்று சொல்லி அவன் மார்க்கத்துக்கு வந்திருக்கலாம்ல. கூப்பிட்டாரே மகனை கூப்பிட்டாரே நூஹ் நபி, யா புனைய இருக்கப்பானா வலாத்தக்கும் அல் காஃபிரீன், என் மகனே எங்களோட வந்துரு, நீ இணை கற்பிக்கக்கூடியவங்கள ஒருத்தரை ஆயிராத, மூழ்கடிக்கப்பட்ட ஒருத்தரை ஆயிராத என்று தன்னுடைய மகனை அவர் அழைத்தாரே. அவன் என்ன சொன்னான்? சாவி இலா ஜபல், ஒரு மலையை காட்டி அந்த மலையின் மீது நான் ஏறிக்கொள்வேன், யாசிமுனி மினல் மா, அது தண்ணீரை விட்டும் என்னை பாதுகாக்கும். அப்படி பேசிட்டு இருக்கிறான். இந்த பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கும்போது அல்லாஹ் சொல்கின்றான், ஹால பைனஹுமல் மௌஜ் ஃபகான மினல் முக்ரகீன், ஒரு மிகப்பெரிய ஒரு அலை குறுக்கிட்டது, அவன் மூழ்கடிக்கப்பட்டவர்கள் ஒருவனாகி விட்டான். நூஹ் நபியினுடைய கண்ணுக்கு முன்னாடி இந்த காட்சி நடக்கின்றது. நூஹ் நபியினுடைய பிள்ளை எப்படிங்க காஃபிராக முடியும் நம்ம நினைக்கலாம். அல்லாஹ் நினைச்சா ஆயிரம், அல்லாஹ்வுடைய நாட்டம். நூஹ் நபி நினைச்சவங்களுக்கு எல்லாம் நேர்வழி காட்டிட முடியாது. நூஹ் நபியினுடைய மனைவி இஸ்லாத்துக்கு வந்தாங்களா? இதுவும் இருக்குது. பெரும்பாலும் கணவனுடைய வழியிலே மனைவிமார்கள் வந்துருவாங்க. மனைவியினுடைய வழியிலே கணவன் போவது என்பது இருக்கலாம், நம்முடைய கணக்குப்படி குறைவா இருக்கும். கணவனுடைய கட்டுப்பாட்டை பெரும்பாலும் மனைவிமார்களும் சேர்ந்துருவாங்க. நூஹ் நபி விஷயத்துல பார்த்தா அதுவும் இல்லை, லூத் நபி விஷயத்துல பார்த்தாலும் அதுவும் இல்லை. நூஹ் நபி லூத் நபியினுடைய மனைவிமார்கள்
அவங்க யாருக்கு முன்னுதாரணம் தெரியுமா? காஃபிர்களுக்கு முன்னுதாரணம் என்று திருமறை குர்ஆன் சொல்லுது. தரபல்லாஹு மஸலன் லில்லதீன கஃபரு இம்ரஅத்த நூஹின் வம்ரஅத்த லூத். படிச்சு பாருங்க, சூரத்து தஹ்ரீம்ல வரக்கூடிய வசனம். அல்லாஹ் சொல்கின்றான், இறை மறுப்பாளர்களுக்கு அல்லாஹ் யாரை முன்னுதாரணமா காட்டுறான் அப்படின்னா நூஹ் நபியினுடைய மனைவியும் லூத் நபியினுடைய மனைவியும் ஆவார்கள். ஒரு நபியினுடைய மனைவிமார்கள் காஃபிர்களுக்கு முன்னுதாரணம் என்ற அளவுக்கு போயிடுச்சு. நேர்வழி கிடைக்கல. அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லைன்னா நேர்வழிக்கு கொண்டு வர முடியாது. நூஹ் நபி நினைச்சாலும் முடியாது, லூத் நபி நினைச்சாலும் முடியாது, ரசூலுல்லாஹ் நினைச்சாலும் முடியாது. நேர்வழி என்பது அல்லாஹ்வுடைய கரத்தில் இருக்குது. அவன் உள்ளத்தை திறப்பான். யாருக்கு நாடுகிறானோ அவர் உள்ளத்தை திறந்து வைப்பான். அவர் மார்க்கத்துக்கு வருவார். இப்படித்தான் நம்ம பார்க்கின்றோம். ஒரு விதத்தில் இப்படி இருக்குது. இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கையை பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரகர், எப்பேற்பட்ட ஒரு ஏகத்துவவாதி. அவருடைய காலத்துக்கும் நம்முடைய காலத்துக்கும் எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்கு. இத்தனை காலகட்டங்கள் ஆனாலும் இப்ராஹிம் நபி நினைவு கூறப்படுறாங்களா இல்லையா? இப்போ ஹஜ்ஜில் போய் நம்ம பண்றது எல்லாமே என்னது? ஹஜ்ஜில் போய் நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியங்களுமே இப்ராஹிம் நபியோட வாழ்க்கையில் நடந்த பல சம்பவங்கள் இன்றைக்கும் நினைவு கூறப்படுது. ஹஜ்ஜுக்காக வேண்டி அவர் கொடுத்த ஒரு அழைப்பு, அஸ்ஸின் பின்னாஸி பில் ஹஜ். ஹஜ்ஜுக்காக மக்களை கூப்பிடுங்கன்னு அல்லாஹ் இப்ராஹிம் நபியை சொன்னா அவர் கூப்பிட்டாங்க. இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு மக்கள் போறாங்க. இந்த இப்ராஹிம் நபியினுடைய தந்தை இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றாரா? சில மக்கள் எப்படி இருந்திருப்பாங்க? அறியாமையில் இருந்திருப்பாங்க, மார்க்கம் தெரிஞ்சிருக்காது, முன்னோர்கள் வழியில் பயணிச்சிருப்பாங்க. பிள்ளைகள் தலையெடுத்து வரும்போது அவங்க ஒரு மதரசாவில் ஓதி அவங்க ஒரு ஆலிமாயி அவங்க பிரச்சாரம்லாம் பண்ணும்போது அவங்க ஊர் முழுக்க பேசப்படும் போது அந்த செய்தி யாருக்கு போகும்? அத்தாவுக்கு போகும். அங்கே அவங்க மகன் பயன் பண்ணுறாருங்க, தௌஹீதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காருங்க, அழகா மார்க்கத்தை சொல்றாருங்க அப்படின்னு உடனே அப்படியா என் மகன் சொல்றானா அப்படின்னு ஒரு கவனிப்பு வருமா இல்லையா? அப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? அப்படி கூட இப்ராஹிம் நபியினுடைய தந்தை ஏற்றுக்கலையே. தந்தைகிட்ட போய் இப்ராஹிம் நபி சொல்றாங்க, அழகா சொல்றாங்க. திருமுறை குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், அந்த சம்பவத்தை அற்புதமாக குறிப்பிடுகின்றான். சொல்றாங்க, என்னுடைய தந்தையே, வதுகுரிஃபில் கிதாபி இப்ராஹிம இன்னஹு கான சித்திக்கன் நபியா. நபியை இந்த வேதத்தில் இப்ராஹிம் நபியை பற்றி நீங்க நினைவு கூறுங்க. இது காலலே அபிஹி யா அபத்தி லிம தஅபுது மாலா யஸ்மஉ வலா யுப்சிரு வலா யுக்னி அன்க ஷையன். உங்களை கண் கொண்டு பார்க்காத, உங்கள் பேச்சை காது கொடுத்து கேட்காத, உங்களுக்கு எந்தவித பயனையும் செய்யாத இந்த சிலைகளை நீங்க ஏன் வணங்குறீங்க? யா அபத்தி இன்னி கத் ஜாஅனி மினல் இல்மி மா லம் யஅதிக். என் தந்தையே, உங்களிடத்தில் இல்லாத ஒரு ஞானத்தை, ஒரு கல்வியை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கின்றான். ஃபத்தபிஅனி, நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். அஹ்திக சிராத்தன் சவியா, நான் உங்களை நேரான வழியிலே அழைத்து செல்கிறேன். யா அபத்தி லா தஅபுதி ஷைத்தான். என் தந்தையே, நீங்கள் ஷைத்தானை வணங்காதீர்கள். இன்ன ஷைத்தான கானாலிர் ரஹ்மானி அசியா. ஷைத்தான் அல்லாஹ்விற்கு பகிரங்கமான எதிரியாக இருக்கின்றான். யா அபத்தி இன்னி அகாஃப யமஸக அதாபு மினர் ரஹ்மான் ஃபதகுனலி ஷைத்தானி வலியா. என் தந்தையே, அல்லாஹ்வுடைய வேதனை உங்களை வந்தடைந்து விடும் எனவும் ஷைத்தானுடைய கூட்டாளியாக நீங்கள் மாறுவீர்கள் எனவும் நான் அஞ்சுகிறேன். எப்படி சொல்றாரு பாருங்களேன், எவ்வளவு அழகான வார்த்தைகள். கண்ணிய குறைவான வார்த்தை இல்லை, அவரை சிறுமைப்படுத்துகின்ற வார்த்தை இல்லை. ஒரு 4-5 விஷயம் சொல்றாங்க, 4மே மணிமணியான விஷயங்கள். அப்படி எடுத்து சொல்லி நேர்வழிக்கு வந்துருங்க அப்படின்னு கூப்பிடுறாருங்க மகன். தந்தை வந்திருக்கணுமா இல்லையா? அவர் சொல்றாரு, ராகிபுன் அன்த அன் ஆலிகத்தி யா இப்ராஹிம். இப்ராஹிமே, என்னுடைய கடவுள்களை நீ அலட்சியப்படுத்துறியா? இல்லம் தன்தஹி ல அர்ஜுமன்னக வஹ்ஜுர்னி மலியா. என்னை விட்டு விலகிச் செல், இல்லையேல் உன்னை கல்லால் எறிந்து கொள்வேன். இது எப்படி நடக்குது? அல்லாஹ்வுடைய நாட்டம். இறைவன் நாடலைனா இப்ராஹிம் நபி எவ்வளவு சிறந்த நபியா இருக்கலாம், அவருக்காக நமக்கு வருஷத்துல ஒரு பெருநாள் இருக்கலாம். இருந்தாலும் இறைவன் நாடலைனா அவர் தௌஹீதுக்கு வர முடியாது. இன்னக்கலா தஹதீமன் அஹ்பபுத்த பொருந்தது பாருங்க. ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் சொன்னானே, நபியே, நாடியவர்க்கெல்லாம் உன்னால் நேர்வழி காட்ட முடியாது. இது ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் உரிய சட்டம் இல்லை, இப்ராஹிம் நபிக்கும் பொருந்தும், ஆதம் நபிக்கும் பொருந்தும், மனித குலத்தில் இருக்கிற எல்லாருக்குமே பொருந்தும். இது ஒரு விதமா இருக்குதா? இன்னொரு விதத்தை பாருங்க. இதெல்லாம் தௌஹீது பேக்ரவுண்டில் இருந்து ஏகத்துவ சிந்தனை இருப்பதற்குரிய வாய்ப்பு இருந்து அதிலிருந்து விலகி போன ஒரு கூட்டம். இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பாவிகள், குற்றவாளிகள்,
இறை மறுப்பாளர்கள், அநியாயம் செய்தவர்கள், வரம்பு மீறியவர்கள், பெருமை அடித்தவர்கள், அப்படிப்பட்ட கூட்டத்துக்கு மத்தியிலே சேற்றில் முறைத்த செந்தாமரை என்பார்களே, அந்த மாதிரி தௌஹீத்வாதிகள் வருவார்கள். ஃபிரௌனை எடுத்துக்கொள்ளுங்களேன். இஸ்லாமிய வரலாற்றில் நமக்கு சொல்லப்பட்ட இஸ்லாமிய வரலாற்றிலே ஃபிரௌனை விட ஒரு கொடியவன் இருக்கிறானா? இப்லீஸுக்கு அடுத்து நீங்க யாரை தான் சொல்ல முடியும்? ஃபிரௌனை தான் சொல்ல முடியும். அபூஜஹல்லாம் அதுக்கு அப்புறம் தான் வருவான். ஏன்னா ஃபிரௌன் பண்ணது ரொம்ப பெருசு, மிகப்பெரிய கொடுங்கோலனாக இருந்தான். அப்ப இவனுடைய மனைவி எப்படி இருந்திருக்க வேண்டும்? ஒரு அரசன் இருக்கிறான்னு சொன்னா அந்த அரசன் பண்ற சேட்டையை விட அரசி பண்ற சேட்டம் தாங்கவே முடியாது. உலகத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஒரு அரசன் இருப்பான், அவன் ஒரு முறை தவறி நடந்துகிட்டு இருப்பான். அவனே முறை தவறி நடக்கிறான்னா அவன் மனைவி எப்படி இருப்பா? அவன் பயங்கரமான ஒரு திமிர் பிடிச்சவளாக, கர்வம் பிடித்தவளாகத்தானே உலகத்தில் நாம் பார்த்திருக்கிறோம். அல்ல இந்த இயல்பை உடைக்கிறாம. நம்ம கணக்கு பொய்யுங்க, நீ என்ன கணக்கு போடுற அது எனக்கு தேவையில்லை. நான் நினைத்தால் யாருக்கும் நேர்வழி காட்டுவேன். அல்லாஹ் காட்டுகிறான். ஃபிரௌனுடைய மனைவியினுடைய உள்ளத்தை திறக்கின்றான் ஏகத்துவத்தை நோக்கி. அவங்க ஒரு முஸ்லீம் ஆக்கிட்டான், ஈமான் கொள்ள வச்சுட்டான். ஈமான் கொள்ள வைத்து விட்டால் நம்மை போன்ற ஈமானா? சாதாரண சராசரி முஸ்லீம்கள் வைத்திருக்கின்ற ஈமானா என்றால் அப்படிப்பட்ட ஈமான் அல்ல. எப்படிப்பட்ட ஈமான்னா உலகத்து முஸ்லீம்களுக்கே ஒரு முன்னுதாரணம் ஆக்கிட்டான். தரபுல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ரஅத்த ஃபிரௌன். ஃபிரௌனுடைய மனைவியை அல்லாஹ் மூமின்களுக்கு முன்னுதாரணமாக கூறுகிறான். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தைன்னு பாருங்க. அதாவது கணவன் இஸ்லாத்துல நம்பர் 1 ஷைத்தானா இருக்கிறான். மனைவி எப்படி இருக்கிறாங்க? இஸ்லாத்துல பார்த்தா அவங்க மூமின்களுக்கே முன்னுதாரணமா சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்ணா இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, ரப்பிப்னிலி பைத்தக இந்தன் ரப்பிப்னிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah. இரவா எனக்காக சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டு. அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, உலகத்தில் உள்ள எதுவும் எனக்கு வேண்டாம், ஃபிரௌனுடைய மாளிகை வேண்டாம், அவன் தருகின்ற வசதிகள் வேண்டாம், எனக்கு சொர்க்கத்தில் கொடு. இந்த துனியாவை விட்டாங்க, எனக்கு ஆகிரத்து போதும் என்கின்ற நிலைக்கு ஃபிரௌனுடைய மனைவி வந்திருப்பதை பார்க்கிறோம். அப்ப இது எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டம். இது நம்ம இதுக்கு எந்த விளக்கமோ, எந்த நியாயமோ, எந்த கால்குலேஷனோ, அது அப்படி இது இப்படி என்கின்ற புரிதல்களையோ கணக்கீடுகளையோ சொல்லவே முடியாது. அவனுடைய நாட்டம். அவன் நினைத்தால் மாறும், நினைக்காட்டி இல்லை. நபியினுடைய பிள்ளையாக இருந்தாலும் அவன் காஃபிரா போயிடுவான். அல்லாஹ்வுடைய நாட்டம். ஒரு 1 நம்பர் காஃபிருடைய மனைவியாக இருந்தாலும் முஸ்லீமாக முடியும், அதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டம். அப்ப இந்த ஒரு வார்த்தை என்பது இன்னக்கலா தஹதி மன் அஹபப்த என்ற வார்த்தை இருக்கின்றது. ரொம்ப ஒரு ஆழமான சொல், ரொம்ப விளக்கப்பட வேண்டிய ஒரு வார்த்தையாக இருக்கின்றது. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதில் கூடுதலாக நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்படிப்பட்ட ஒரு நேர்வழி அல்லாஹ் நமக்கு தந்துட்டான். எந்த நேர்வழியை? இப்ராஹிம் நபியினுடைய தந்தைக்கு இதெல்லாம் தரல. இந்த நேர்வழி ஆசியா அம்மையாருடைய கணவன் ஃபிரௌனுக்கு இந்த நேர்வழியை அல்லாஹ் தரவில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தந்தை அபு தாலிபுக்கு தராத ஒரு நேர்வழியை நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறானே. அப்ப இந்த ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கின்ற நாம் இறுதி வரை இதில் பயணிக்க வேண்டும். ஏன்னா அதுவும் நடக்கும். சில மனிதர்கள் நீங்க பார்த்தீங்கன்னா, சிலர் அடிப்படையில் இஸ்லாமை ஏற்காம போயிருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இறுதி நேரத்தில் மாறுவாங்க. அப்படியும் அல்லாஹ் மாற்றி காட்டுவான். அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா இஸ்லாமிய மார்க்கத்துக்கு வரலையா? சுல்லாவுடைய அந்த உம்மத்தில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அபூஜஹல் நம்பர் 1 இருப்பான் இஸ்லாத்தை எதிர்க்கிறதுல. அவருடைய மகன் இக்ரிமா அவனுடைய காலத்துக்கு பிறகு இஸ்லாமிய மார்க்கத்துக்கு வந்தார். அவருடைய மருமகன் அபூஜஹலுடைய மருமகன் இக்ரிமாவுடைய மனைவி உம்மு ஹக்கீம் என்ற பெண்மணி, அவர் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு வந்திருக்கிறார். இப்போ இப்படியான நேர்வழிகளையும் அல்லாஹ் தந்திருக்கின்றான். அதுல நமக்கும் நேர்வழியை தந்திருக்கின்றான். அந்த நேர்வழியை பேணி முஸ்லிம்களாக வாழ்ந்து இந்த ஈமானோடு மரணிக்கக்கூடிய நன்மக்களாக நம்ம மாற வேண்டும். அதுக்கு நாம் என்ன செய்யணும்? இந்த மார்க்கத்தோடு உண்டான தொடர்புகளை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். வல்ல இறைவன் நமக்கு தந்திருக்கின்ற இந்த ஈமானை சரியான முறைகளை பேணி நம்முடைய மரணம் வரை இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மக்களாக ஆக்க வேண்டும். அப்போ இந்த தலைப்பிலே, இந்த அல் குர்ஆன் வசனங்கள் அருளப்பட்ட காரணங்கள் என்ற தலைப்பிலே ஒரு 3 தினங்களாக சில வசனங்கள், அதிலிருந்து அருளப்பட்ட காரணங்கள், அதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகளை உங்களுக்கு சொல்லி இருக்கின்றோம். அதில் சொல்லப்பட்ட விஷயங்களை கவனத்தில் வைத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை சீர் செய்து இம்மையிலும் அருமையிலும் வெற்றி பெறுகின்ற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.